ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்களா? கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. நேற்றைய தினத்திலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா 43 அதிகாரம் 18 வசனம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு தரும் ஆசீர்வாதமான வார்த்தை என்னவென்றால், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். நம்மில் அநேகர் பழையவைகளை நினைத்து நினைத்து கவலைப்படுகிறோம். நடந்து முடிந்த காரியங்களை சிந்தித்து சிந்தித்து வேதனைப்படுகிறோம். நாம் அநேக ஏமாற்றங்களையும் தோல்விகளையும் துரோகங்களையும் சந்தித்திருப்போம். சில சம்பவங்கள், சிலர் பேசிய வார்த்தைகள் காயத்தை உண்டு பண்ணி இருக்கும். அதையே நினைத்து கொண்டிருப்போமேயானால் மீதி நாம் வாழ வேண்டிய வாழ்க்கை நரகமாகிவிடும். இன்னும் நாம் போக வேண்டிய தூரம் வெகு தூரம். அதனால் அவைகளை நினைக்காதீர்கள். ஏசாயா 52 அதிகாரம் 2 வசனம் இப்படியாக சொல்கிறது, தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமே வீற்றிரு, சிறைப்பட்டு போன சியோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னும் எத்தனை நாளுக்கு தான் கடந்ததையே நினைத்து கொண்டிருப்பீர்கள்? தூசியை உதறிவிட்டு எழுந்திருங்கள். பிசாசு உங்களை கட்டி வைத்திருக்கிற பழைய நினைவுகளை உடைத்தெறியுங்கள். நம்மில் அநேகருக்கு இருக்கிற பிரச்சனையே, ஒன்று கடந்ததை நினைத்து கவலைப்படுவோம், இல்லையே இனி வரப்போகிற எதிர்காலத்தை நினைத்து கவலைப்படுவோம். இது ரெண்டுமே அவசியமற்றது. கடந்த காலத்திற்குள் சென்று நம்மால் எதையும் சரிப்படுத்த முடியாது. முடிந்தது முடிந்தது, அவ்வளவுதான். அதை நினைக்க கூடாது, மறந்து விட வேண்டும். அதுபோல எதிர்காலம் நம்முடைய கையில் இல்லை, அது ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது. அதை அவர் பார்த்துக் கொள்வார். ஏசாயா 43 அதிகாரம் 19 வசனம் இப்படியாக சொல்கிறது, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போகும்போது எல்லாம் நமக்கு புதியதாகும். தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு புதிய காரியத்தை செய்வார். அதுவும் ஒன்றுமில்லாத இடத்தில் வனாந்திரத்தில் வழி உண்டாகும். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். கடந்ததை நினைத்து இனியும் கலங்காதிருங்கள். 1 ராஜாக்கள் 19 அதிகாரம் 9 வசனத்தை நாம் வாசிப்போம். அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர், எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். கர்த்தருடைய தீர்க்கதரிசியாகிய எலியாவை யேசபேல் பயமுறுத்துகிறார். அவளுடைய வார்த்தையினால் காயமடைந்த எலியா மிகவும் சோர்ந்து போய்விட்டார். அதையே நினைத்து நினைத்து வருந்துகிறார். மிகவும் விரக்தியோடு, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்று ஆண்டவரிடம் ஜெபம் பண்ணுகிறார். மனம் உடைந்து போய் சூறைச் செடியின் கீழ் படுத்து உறங்குகிறார். மனதளவில் மிகவும் பாதிக்கப்பட்ட எலியாவை தேடி கர்த்தர் வருகிறார். கர்த்தருடைய தூதன் தூங்குகிற எலியாவை தட்டி எழுப்பி போஜனம் கொடுக்கிறார். அதை சாப்பிட்ட எலியா ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போகிறார். பின்பு அங்கே ஒரு கெபிக்குள் தங்குகிறார். மறுபடியும், எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்கின்ற கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிறது. அதன் பின்பு அங்கிருந்து புறப்பட்டு போய் எலிசாவை தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக யேசபேல்கள் வருவார்கள், பயமுறுத்துவார்கள், காயப்படுத்துவார்கள். அதையே நினைத்து கொண்டு வாழ வேண்டிய வாழ்க்கையை வாழாமல், சாப்பிடாமல் கொள்ளாமல், சூறைச் செடியின் கீழ் படுத்து உறங்கக்கூடாது. நம்மில் அநேகர் யேசபேல் போன்றோர் பேசிய வார்த்தைகளையே நினைத்து நினைத்து இரவில் தூங்க முடியாமல் இருக்கிறார்கள். துரோகங்களும் தோல்விகளும் நம்மை செதுக்குவதற்கு தானே தவிர நாம் உடைந்து போவதற்கு அல்ல. இன்றைக்கு முடங்கி போயிருக்கிற உங்களை பார்த்து எலியாவிடம் கேட்ட அதே கேள்வியை தான் கர்த்தர் கேட்கிறார். இங்கே உனக்கு என்ன காரியம்? எழுந்து போ என்று சொல்லுகிறார். அவர் சத்தம் கேட்டு புறப்பட்டு போவோமா? கடந்தவைகளை மறந்து விடுங்கள், எதையும் நினைக்காதீர்கள். உங்கள் காயங்கள் மாறும். கர்த்தர் புதிய காரியம் செய்வார். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்.
முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் என்று சொல்லி நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் முந்தினவைகளை நினைக்காமல், பூர்வமானவைகளை சிந்திக்காமல் நீர் எங்களுக்கு செய்யும் புதிய காரியத்திற்காக நன்றி செலுத்துவதற்கு எங்களுக்கு கிருபைகளை தாரும். எங்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் குடும்பமாய் நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இன்றைய கேள்வி, இங்கே உனக்கு என்ன காரியம் என்று கர்த்தர் யாரிடம் சொன்னார்? ஏ ஏசாயா, பி எலியா, சி எலிசா, டி கேயாசி. இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமே. ஆனால் தயவு செய்து லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப்பில் இருக்கிற அனைத்து குழுக்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். தொடர்ந்து நம்முடைய மிஷனரிமார்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக.